வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹரி தி பெட்ரோஹாலிக். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வண்டியிலையுமே வந்து கண்டிப்பாக கியர் பைக்ஸில் வந்து செயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த செயினை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் க்ளீனிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். உங்கள் வண்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்கள் வண்டி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா, இந்த 3000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறதுக்கான காரணம் வந்து உங்களுடைய இன்ஜின். ஸோ அதுதான் பவர் ஜென்ரேட் பண்ணுது. அந்த பவர் ஜென்ரேட் ஆகிற பவர் வந்து உங்களுடைய வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் தி செயின். ஸோ செயின் தான் வந்து டோட்டல் பவர் ஃப்ரம் தி இன்ஜினை உங்களோட வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அந்த செயின் தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கம்யூனிகேஷன் பிட்வீன் தி இன்ஜின் அண்ட் வீல். ஸோ இந்த ஒரு செயின் வந்து கண்டிப்பாக வந்து நீட்டாக இருந்தால் தான் வந்து அதோட லைஃப் வந்து லாங்காக இருக்கும். ஸோ ஜென்ரலாக செயின் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நார்மல் 150 to 200 cc பைக்ஸுக்கு வந்து ஒரு 15,000 to 16,000 கிலோமீட்டர்ஸ் வரும். நல்லா மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 18,000 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? இதே இது ஒரு நார்மலான ஒரு 300-400 cc ஹை ஸ்பீட் பைக்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட செயின் லைஃப் வந்து ஒரு 12,000 13,000லேயே முடிஞ்சிடும். ஏன்னா அதோட ரொட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அதோட பவர் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கேற்றப்பல அதோட வியர் அண்ட் டியர் ஜாஸ்தியாக இருக்கும். அதே நீங்கள் சூப்பர் பைக்ஸ் போகிறீங்க அப்படின்னா இன்னும் கம்மியாகும். செயின் லைஃப் ஒரு 10,000 9,000 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம செயின் க்ளீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வித் DIY, டூ இட் யுவர் செல்ஃப் அட் ஹோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் வந்து செயினை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு தேவை வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அதுக்குள்ளே கொஞ்சோண்டு ஒரு 10-15 ml to 20 ml வந்து உங்களுக்கு இந்த டர்பன்ட் ஆயில், அப்படின்னா கெரோசின், அப்படின்னா டீசல், அப்படின்னா பெட்ரோல், இந்த மாதிரி எனி லிக்விட் ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே எரியும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விதமான இது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் தின்னர், பெயிண்ட் தின்னர் அப்படின்னா ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்கும், இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக ஒரு சின்ன பாட்டிலே தான் வச்சுருப்போம். ஸோ அது இருந்தால் போதும். ஸோ இந்த 3த்தையும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செயினை வந்து நீட்டாக ஃபுல்லாக அந்த செயினில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த டர்பன்ட் ஆயிலோ இல்லை டீசலோ இல்லை பெட்ரோலையோ நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 minutes வந்து அதை வந்து விட்டுறணும். ஸோ விட்டுட்டு அதை வந்து எப்படி சொல்கிற ஊற விட்டுறணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊற விட்டுறணும். ஊற விட்டதுக்கப்புறம் அந்த அழுக்கு எல்லாத்தையும் இது வந்து வாங்கிடும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் செயினில் வந்து நல்லா ப்ரெஷரைஸ்டு வாட்டரை நீங்கள் அடிக்கும்போது அந்த செயினில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் கீழே வந்து விழுந்துடும். ஸோ இதுதான் ப்ராசஸ் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழ் சர்ஃபேஸ், செயினோட லோயர் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணணும், அப்பர் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணணும், சைடு 2 சைடும் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு கவரிங் வரும். இந்த கவரிங் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட்டு அண்ட் அவுட்டர் ஸ்ப்ராக்கெட் 2 ஸ்ப்ராக்கெட்டுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் வந்து, ஏன்னா இந்த இன்னர் ஸ்ப்ராக்கெட்லாம் வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்ப்ராக்கெட்டில் தான் வந்து நிறைய அந்த கசடு வந்து படியும். இதுதான் வந்து ஆக்சுவலாக கியர் ராடு. இந்த கியர் ராட்லேயே நிறைய கசடு படியும். அதனால தான் உங்களுக்கு கொஞ்ச நாள் சர்வீஸ் விட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டும் போது ஸ்மூத்தாக இருக்கும் கியரிங். அதே கொஞ்சம் போக போக வந்து கொஞ்சம் கியர் கடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது எல்லாமே இதுதான் ரீசன். இந்த கியர் ராடுமே நீங்கள் வந்து நல்லா இந்த டர்பன்ட் ஆயில் வச்சு, இல்லை நான் யூஸ் பண்ணுறது டர்பன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன் பர்சனலாக. நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் செயின் செயின் க்ளீன் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால நான் டர்பன்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்ல ரிசல்ட்ஸ் தான் இருக்குது. ஐ எம் ஹாப்பி வித் தி ரிசல்ட்ஸ். ஸோ ஐ எம் யூஸிங் இட். ஓகேவா? ஸோ யா, இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் வந்து ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லை அமேசானில் கூட நான் உங்களுக்கு லிங்க் தரேன். இதுக்குன்னு டெடிகேட்டட் ப்ரஷஸ் இருக்குது, செயின் கிளீனிங் ப்ரஷஸ். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 70-80 rupees ஒரு நினைக்கிறேன் அந்த ப்ரஷ்ஷு. ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா அப்பர் சர்ஃபேஸ், சைடு ஃபஸ்ட் நான் இந்த பக்கம் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து அந்த பின்னாடி பாக்கெட்டுக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு அப்ளை பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக பல் தேய்க்கிற மாதிரி சூப்பராக தேய்ச்சி விடணும். ஓகேவா? ஸோ இந்த சாம்பர்லையும் லைட்டாக தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா இந்த சாம்பர் கொஞ்சம் எனக்கு அழுக்காக இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் நான் நல்லா தேய்க்கிறேன்.
ஆக்சுவலாக வந்து நீங்கள் செயின் லூப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கசடு வராது. என்னோட செயின் லூப் காலியானதுனால நான் ஒரு 2-3 வாட்டி இது யூஸ் பண்ணேன். நம்ம இன்ஜின் ஆயில் இருக்குல்ல, ஸோ அது கூட நம்ம வந்து செயின் லூப்பாக யூஸ் பண்ணால் யூஸ்டு இன்ஜின் ஆயில், அதாவது இன்ஜின்லேருந்து எடுத்துட்டு நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றிருப்போம்ல, ஸோ அந்த இன்ஜின் ஆயில் மாற்றின இன்ஜின் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது 2-3 வாட்டி யூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இவ்வளோ கசடு. நீங்கள் வந்து செயின் லூப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ கசடு வராது. உங்களுக்கு வந்து லைட்டாக தான் அந்த மண் மட்டும் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ செயின் லூப், செயின் கிளீனு, அதுக்கப்புறம் அந்த கிளீனிங் ப்ரஷ் இதெல்லாமே வந்து சீக்கிரமாக ஆர்டர் போட்டுருவேன். ஆர்டர் போட்டோடனே உங்களுக்கு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தானே, அதையும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ யா, இந்த மாதிரி அப்பர் சர்ஃபேஸையும் இப்படி இங்கேயும் நல்லா இப்படி நல்லா ப்ரஷ் பண்ணணும். அதே மாதிரி லோவர் சர்ஃபேஸ் இங்கேயும் நல்லா இப்படி ப்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் சைடு நல்லா சைடுலேயும் சூப்பராக நல்லா இப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ராக்கெட் அந்த பல்லுலேயும் நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த பல்லுலேயும் நிறைய கசடு இருக்கும். ஸோ அது அந்த பல்லு தான் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் பாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனே அங்கே தான் நடக்கும். ஸோ அந்த பல்லுலேயும் நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த பல்லு தேவை தான் அந்த உங்களுக்கு செயின் லைஃப் குறையும். ஸோ அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கிற பல் இருக்குல்ல, ஹாபி நல்ல நல்லா வராத வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பல்லுலேயும் நல்லா நியூட்ரல் போகிறதுக்குள்ள உசுறு போயிடா உசுறு வருது. ஏன் மக்கள் திருப்பி வந்துட்டேன். ஆக்சுவலாக நியூட்ரல் மாட்டேன்ருச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நியூட்ரல் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நல்லா இப்படி செயினை நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு ஸோ அதை நல்லா அப்ளை பண்ணுங்கள். நிறைய அப்ளை பண்ணுங்கள், வஞ்சனே இல்லாமல். ஸோ அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அது நல்லா ஊறும். யா, ஒரு 5 minutes வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, 2 minutes. ஸோ யா, டைம் முடிஞ்சிடுச்சு. 10 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to add some pressurized water. ஆட் இல்லை, ஸோ ஸ்ப்ரே எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ நல்லா வாட்டரை ப்ரெஷர் பண்ணி அதில் அடிக்க போகிறோம். செயின் க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள் ப்ரொசீஜர். வாட்டரை அடிக்கிறது காட்டுறேங்க. என்னெல்லாம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஒரு தண்ணி அடிக்கிறது. தண்ணி அடிக்கிறதுன்னு அந்த தண்ணி இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கருப்பு கருப்பாக வரும். ஸோ அது எல்லாமே செயினில் இருக்க அழுக்கு தான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கவரிங். ஸோ இதுதான் அந்த கவரிங்கு. இதுலேயுமே லைட்டாக தேய்ச்சிடலாம். இதுலேயும் கசடி இருக்க தான் செய்யுது. இது ஃபுல்லாத்தையும் ஊற்றி
ஸோ யா திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் செயின் கிளீனிங். முடிஞ்சிச்சு, ஓரளவுக்கு செயின் நீட் ஆகிடுச்சு, செம்ம நீட் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்ததுக்கு சும்மா அப்படியே பலன்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செயினை வந்து நல்லா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா ஒத்தி எடுக்கணும். ஏன்னா செயினில் தண்ணி ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா வந்து செயின் துருப்பிடிக்க ஆரம்பித்து விடும். ஸோ அதை வந்து நம்ம வந்து we should not encourage. ஸோ இந்த மாதிரி செயினை வந்து இந்த பக்கமாக எடுங்க. வீலை வந்து இப்படி சுற்றுங்க. இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா வந்து ஸ்ப்ராக்கெட்டுக்குள்ளே கை போயிடும் உங்களுக்கு. அப்புறம் வந்து துணி போய் சிக்கிடும். ஸோ அது இட் மே பிகம் அஸ் a disaster. ஸோ இப்படி சுற்றுங்க செயினை. சுற்றி அப்படியே லைட்டாக ஒத்தி எடுங்க. ஸோ செயினில் இருக்க மிச்சம் மீதி இருக்க அழுக்கும் வந்துடும். இதில் எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கேன் செயின் பார்க்கும்போது. அவ்வளோதான், செயின் கிளீனிங் ப்ராசஸ் இஸ் ஓவர். முடிச்சிட்டேன். கை கால்லாம் வந்து பயங்கர கருப்பாக இருக்குது, போய் கழுவணும். ஸோ இங்கே பாருங்கள் கையை. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டேன். யா ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராசஸ் தெரியும், இதில் ஏதாவது நீங்கள் இதை ஆட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியும் அப்படின்னா அதையும் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போய்ட்டு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, உங்களை இன்னொரு வீடியோ இன்னொரு வ்ளாகில் கண்டிப்பாக சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவஹரி. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நான் தான் சிவஹரி. நான் வந்து நிறைய ட்ராவல் வீடியோஸ், பைக் ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் அப்படியே கூடவே சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். சேனல் யாராவது பழசுன்னு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாங்க. பாய்.